அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் நமக்கு அற்புதராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தரை நாம் துதித்து ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். நாம் ஜெபித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஜெபம். பரலோகத்தின் நல்ல தகப்பனே, பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தர், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்ன உடைய பரிசுத்த வார்த்தையை நாங்கள் நினைவு கூர்ந்து உடைய வருகைக்காய் காத்திருக்கவும், உடைய பரிசுத்த ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வருகையிலே கர்த்தாவே நாங்கள் காணப்படவும் தேவரீர் எங்களை நீர் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய மீறுதலை எல்லாம் மன்னித்தீர், பாவங்களை எல்லாம் மன்னித்தீர். உடைய பரிசுத்த ஆண்டவரே கிருபையினால் எங்களை நிறைத்து ஆண்டவரே நாங்களும் எங்கள் வீட்டாரும் உம்முடைய பரிசுத்த வருகையிலே காணப்படும்படி தேவரீர் எங்களுக்கு உதவி செய்வீரார். எங்கள் பாவங்களை மன்னியும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். அன்புக்குரியவர்களே, பாடி கர்த்தரை துதிக்க போகிறோம். தேவன் நம்மோடு கூட இருக்க போகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நானேதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நானேதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா அது எதினா, நீர் என்னோடு வருவதினா. எதினா நீர் என்னோடு வருவதினா. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது.
தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள வேசுராஜா கூட வருவார். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள இயேசுராஜா கூட வருவார். மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் நீர் என்னோடு இருப்பதினால், நீர் என்னோடு வருவதினால், நீர் என்னோடு வருவதினால். தினத்தை குறித்து பயம் இல்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம் பார்த்துக் கொள்வார். நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம் பார்த்துக் கொள்வார். ஆண்டவர் எனது வெளிச்சமும் மீட்புமானார், யாருக்கும் பயப்படு. ஆண்டவர் எனது வெளிச்சமும் மீட்புமானார், யாருக்கும் பயப்படு. அவரே எனது வாழ்வின் பலனாய்
தினத்தை குறித்து பயம் இல்லை. இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம் பார்த்துக் கொள்வார். கேடு வரும் நாளில் கூடார மறைவினிலே ஒளித்து வைத்திடுவார். கேடு வரும் நாளில் கூடார மறைவினிலே ஒளித்து வைத்திடுவார். கண்மலையின் மேல் உயர்த்தி வைத்திடுவார். கண்மலையின் மேல் உயர்த்தி நிறுத்திடுவார். கலக்கம் எனக்கில்லை, அல்லேலூயா, கலக்கம் எனக்கில்லை. ஆலய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம் பார்த்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்துக் கொள்வார். கண்மலையின் மேல் உயர்த்தி நிறுத்திடுவார். கர்த்தருக்காய் நான் தினமும் காத்திருப்பேன். புதுபலன் பெற்றிடுவேன், அல்லேலூயா, புதுபலன் பெற்றிடுவேன். ஆலய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம் பார்த்துக் கொள்வார். நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம் பார்த்துக் கொள்வார். நாதன் இயேசு. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஆமேன். வேதம் சொல்லுகிறது, அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆமேன். யெகோவா ஈராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆகையினாலே உங்கள் பாரங்களை எல்லாம் இயேசுவிடத்தில் இறக்கி வைத்து விடுங்கள். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கிடுவார். ஆமென். அவர் உங்களுக்காக வாழுகிற கர்த்தர், உங்களுக்காக மரித்த தெய்வம், உங்களுக்காக உயிரோடு எழுந்தவர், எல்லாவற்றையும் பார்த்துக்கிடுவார். அவர் யெகோவா ஈராய் உனக்காக எப்பொழுதும் இருப்பார். அல்லேலூயா. தேவனுக்கு நன்றி செலுத்துங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தேவன் உங்களோடு கூட இருப்பார். இப்பொழுது நாம் ஆண்டவருடைய பரிசுத்த வேத வசனங்களை தியானிக்க போகிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வேத புத்தகத்தை எடுத்துக்கிடுங்க. தேவன் உங்களோடு கூட பேச போகிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துக்கிறேன். பிரியமானவர்களே, சுகமாய் இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கவலைப்படாதிருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். ஆமென். அவர் உங்கள் மேல் நோக்கமாயிருக்கிறார். ஹல்லேலூயா.
அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வேதத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த வேத வசனங்கள் கடைசி கால காரியங்களை சொல்லுகிறபடியினால் நீங்கள் கவனமாய் இதை கேட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகையில நீங்கள் காணப்பட வேண்டும். தேவன் உங்களை தம்முடைய பரிசுத்த ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுத்தும்படியாய் இந்த வசனங்கள் உங்களை உருவாக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அன்புக்குரியவர்களே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை நன்றாய் கவனியுங்கள். தேவன் உங்கள் மேல் பிரியமாயிருப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினிடத்துல இஸ்ரவேல் தேசத்திலே உள்ள பரிசேயர்கள் அப்படிங்கிற ஒரு கூட்டத்தார், இவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த நியாய பிரமாணத்தை விசுவாசிக்கிறவர்கள், ஆமென், சுவிசேஷத்தையும் நம்பாதவர்கள். இவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்துல வந்து கேட்கிறார்கள், ஹல்லேலூயா, இந்த உலகத்தின் முடிவு நாட்கள் அல்லது தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும்? ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை எப்பொழுது இங்கே ஸ்தாபிப்பீர்கள்? அதுக்கு அடையாளம் என்ன என்று சொல்லி இயேசுவினிடத்திலே கேட்கிறார்கள். பிரியமானவர்களே, தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன? ஹல்லேலூயா. தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். அவர் வாழும் இடம் பரலோகம். அங்கே பரலோக ராஜ்யம் இருக்கிறது. பிரியமானவர்களே, அங்கே இருந்து உலகம் முழுவதையும் ஆளுகை செய்கிறார். அவரை அல்லாமல் இந்த பூமியில ஒன்று நடக்காது. ஆமென். அவரை இந்த பூமியை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அந்த பரலோகத்தின் தேவன் அங்கே இருக்கிற ராஜ்யத்தை இந்த பூமியிலே அவர் நேரடி பார்வையிலே அவருடைய ஆமென் ஜனங்களை கொண்டு ஆளுகை செய்கிறார் அல்லவா? அதுதான் தேவனுடைய ராஜ்யம். ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுதும் அன்புக்குரியவர்களே, வெள்ளைக்காரர்கள் ஆமென் நம்முடைய தேசத்தை அவர்கள் நாட்டிலிருந்து பிரிட்டிஷிலிருந்து இங்கே ஆளுகை செய்தார்கள். அவர்கள் ராஜ்யம் அங்கே இருக்கிறது, அவருடைய ஆளுகை இங்கே இருந்தது. அதுதான் அவர்களுடைய பிரிட்டிஷ் ராஜ்யம் இங்கே நடந்தது. அது போலத்தான் பரலோகத்திலிருந்து தேவன் இந்த பூமியை ஆளுகை செய்வார் தம்முடைய ஜனங்களை கொண்டு. அந்த ராஜ்யம் வரும் பொழுது ரோமர்கள் கையிலிருந்து நாம் விடுதலையாகி நாம் ஒரு தனி ராஜ்யமாய் சுதந்திரமாய் இருக்கலாம். அந்த ராஜ்யத்துக்காக காத்திருக்கிறோம் என்று சொல்லி இந்த ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று இயேசுவினிடத்திலே கேட்டார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அதுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், தேவனுடைய ராஜ்யத்திலே ராஜா நான் தான். ஆமென். நான் மரித்து உயிரோடு எழுந்து மீண்டும் இந்த பூமிக்கு நான் வருவேன். ஆமென். அந்த நாட்கள் தான் வருகையின் நாட்கள். அந்த நாட்கள்ல தான் தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே நடக்கும். புதிய வானமும் புதிய பூமியும் இந்த பூமி மாற்றப்படும். அப்பொழுது இயேசு கிறிஸ்துவே ராஜாவாய் இருப்பார். அவர் இந்த ஜனங்களை ஆளுகை செய்வார். அதுதான் தேவனுடைய ராஜ்யம். பிரியமானவர்களே, அந்த நாட்கள் எப்பொழுது இருக்கும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுகிறார். அவர்கள் கேட்ட கேள்வி வேறு, ஆனால் தேவன் பதில் சொல்லுகிறது தான் சத்தியம். ஹல்லேலூயா. அவர்கள் மனுஷ ராஜ்யத்தை குறித்து கேட்டார்கள். ரோமர்களுடைய கரங்களிலிருந்து எப்பொழுது நமக்கு விடுதலை கிடைக்கும், ராஜ்யம் கிடைக்கும் என்று. ஆண்டவர் சொன்னார், இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம், என்னுடைய ராஜ்யம் இந்த பூமியில நடக்கும். அன்றைக்கு நானே ராஜாவாய் இருப்பேன். அது நான் மீண்டும் வரும்பொழுது நடக்கும் என்கிறதாக சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அதற்கு அடையாளம் என்ன, அது எப்பொழுது நடக்கும் என்கிறதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தொடர்ந்து சொல்லுகிறார். லூக்கா. ஆமென். பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் வாசிக்க போகிறோம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 32வது வசனம். ஹல்லேலூயா. லூக்கா 17:32. வேதம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, லோத்துவின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், லோத்துவின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். இந்த லோத்துவின் மனைவி யார்? ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் இவர்களை நினைத்துக் கொள்ள சொல்லுகிறார்? அங்கே என்ன நடந்தது என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அவர்கள் கேட்கும் பொழுது, இந்த வருகையை குறித்து கேட்கும் பொழுது ஆண்டவர் லோத்துவின் மனைவியை நினைத்துக் கொள்ள சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 32வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், லோத்துவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் நடக்கும். ஹல்லேலூயா.
லோத்துவின் நாட்களில் என்ன நடந்தது? வேதம் சொல்லுகிறது, ஜனங்கள் கொண்டார்கள், கொடுத்தார்கள், புசித்தார்கள், நட்டார்கள், அறுத்தார்கள். ஆமென். லோத்துவின் நாட்களிலே அக்கிரமத்தினால் அநியாயத்தினாலும் ஜனங்கள் பெருகி இருந்தார்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நாட்கள்ல 29வது வசனம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, லோத்து சோதோமை விட்டு புறப்படும் நாள் வரைக்கும் அக்கிரமம் மிகுதியாயிருந்தது. அவர்கள் புறப்பட்ட நாட்களிலே அக்னியை கொண்டு தேவன் அந்த பூமியை அழித்தார். அக்னியை கொண்டு அந்த தேசத்தை தேவன் அழித்தார். ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இவர்களை குறித்து நாம் கொஞ்சம் விரிவாய் பார்க்க போகிறோம். அன்புக்குரியவர்களே, ஆமென். இந்த லோத்து யார்? லோத்துவின் மனைவியை ஏன் நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும்? ஆமென். இது எப்படி தேவன் இந்த தேசத்தை அழித்தார் என்று நாம் சுருக்கமாய் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 10வது வசனம் வேதம் சொல்லுகிறது, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த சோதோம் கொமோரா என்கிற பட்டணம் நீர்வளம் பொருந்திய இடமாயிருந்தது, கர்த்தருடைய தோட்டம் போல இருந்தது, எகிப்தை போல இருந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 13:10 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானது, அது மாத்திரமல்ல, ஹல்லேலூயா, அது பணக்கார ஊர் என்று சொல்லி சரித்திரம் சொல்லுகிறது. ஆமென். அது ஒரு துறைமுக பட்டணம். பிரியமானவர்களே, பல தேசத்திலிருந்து வருகிற ஜனங்கள் அந்த இடத்துல, அந்த ஊரிலே வந்து வியாபாரம் செய்து அந்த ஊரை செழிப்பாய் மாற்றி வைத்திருந்தார்கள். ஒரு நல்ல பணக்கார ஊர். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் இருந்து கிட்டத்தட்ட 3000 வருஷத்துக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம். இந்த ஊர் செங்கடலுக்கும் ஆமென் சவக்கடலுக்கும் நடுவாக இருந்தது என்று சொல்லி சரித்திரம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. இந்த லோத் யார் என்று சொன்னால், ஆபிரகாமின் சகோதரனுடைய மகன். ஆபிரகாம் வரும் பொழுது இந்த லோத்துவும் அவனோடு கூட வந்தான். ஹல்லேலூயா. அவன் வந்து பெரிய மனுஷனாய் மாறி போனான். பிரியமானவர்களே, ஆபிரகாமை போலவே கர்த்தர் இவனையும் ஆசீர்வதித்தார். 2 பேருடைய வேலைக்காரர்களும் சண்டை போட்டுக் கொண்டார்கள். ஆகையினால ஆபிரகாம் லோத்துவை கூப்பிட்டு சொன்னார், நீயும் பெரிய மனுஷனாய் மாறிவிட்டா நாம 2 பேரும் ஒரே இடத்துல இருந்து நம்முடைய வேலைக்காரர் சண்டை போட்டுக் கொள்வாங்க. ஆகையினால நீ மேற்கே போனா நான் கிழக்கே போகிறேன், நீ தெற்கே போனால் நான் வடக்கே போகிறேன், நான் சகோதரர், சண்டை போட்டுக் கொள்ளக்கூடாது என்று சொன்னார். அப்பொழுதுதான் சோதோம் குமாராவை தெரிந்து கொண்டு இந்த லோத்து அந்த ஊருக்கு போகிறார். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, ஹல்லேலூயா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 13வது வசனம், சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். ஹல்லேலூயா. சோதோமின் மக்கள் மகா பாவிகள், பொல்லாதவர்களாய் இருந்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அந்த பொல்லாத ஜனங்கள் பொல்லாத கிரியைகளை நடப்பித்துக் கொண்டிருந்தார்கள், அருவருப்புகளை நடத்தினார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். பிரியமான சோதோமின் பாவம், ஹல்லேலூயா, மிக பயங்கரமானது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமென். அன்புக்குரியவர்களே, அந்த சோதோமின் பாவத்தை தேவன் கண்ணோக்கி பார்த்தார். அந்த சோதோமையும் குமாராவையும் அழித்து போடும்படி தேவன் விரும்பினார். ஆண்டவர் 3 தூதர்களை இந்த பூமிக்கு அனுப்பி ஆபிரகாமுடைய வீட்டு வாசலிலே வந்து நின்றார்கள். பிரியமானவர்கள், ஹல்லேலூயா. 3 தூதர்கள் ஆண்டவருடைய ஆபிரகாமுடைய வீட்டின் வாசல்ல வந்து நின்றார்கள். ஆபிரகாம் கண்ணேறிட்டு பார்க்கிறார். 3 தூதர்கள் நிற்கிறார்கள். ஓடி போய் பணிந்து கொண்டு அவன் சொன்னா, இவ்வளவு தூரம் வந்திருக்கிறீங்க, எங்க வீட்டுல சாப்பிட்டுட்டு இளைப்பாரி போங்க என்று சொன்னான். அப்பொழுது சமைக்க சொல்லி தூதர்கள் சொன்னார்கள். பிரியமானவர்கள், போய் ஆபிரகாம் கொளுத்த மாடுகளையும் கன்றுகளையும் பிடித்து சமைத்து சாரால் சமைத்து கொடுத்தார். அவர்கள் 3 பேரும் அங்கே உட்கார்ந்து அமர்ந்து சாப்பிட்டாங்க. ஹல்லேலூயா. அவங்க புறப்படும் போது சொன்னாங்க, சாரால் எங்கே இருக்கிறாள் என்று கேட்டார். ஆபிரகாம் இடத்துல கேட்டார். இதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்று சொன்னார். அப்பொழுது தூதர்கள் சொன்னார்கள், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு ஈசாக்கு என்று பெயரிடு, அடுத்த உற்பத்தி கால திட்டத்தில் இது நடைபெறும் என்று சொன்னார். அப்பொழுது கூடாரத்தில் இருந்த ஆமென் சாராலும் நகைத்தாளாம், ஆபிரகாமும் நகைத்தாளாம். ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து நகைத்து, வயது சென்றவனாய் போய்விட்டேன், சாராளுக்கோ பெண்களுக்குண்டான வழிபாடு எல்லாம் நின்று போய்விட்டது,
இனி எப்படி எங்களுக்கு குழந்தை பிறக்கும்? ஹல்லேலூயா என்று சொல்லி 2 பேரும் நகைத்தார்களாம். அதற்கு சாராளை கேட்டாராம் தூதர், நீ எப்படி நகைக்கலாம்? நீ எப்படி சிரிக்கலாம்? தேவனால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? ஏற்ற காலத்திலே நான் வரும் பொழுது நீ ஒரு ஆண் பிள்ளையை அணைத்துக் கொண்டிருப்பாய் என்று சொல்லி அவர்கள் புறப்பட்டார்களாம். பிரியமானவர்களே, அவர்கள் போகும் பொழுது தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது 18வது அதிகாரம் 16, 17 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். அவர்கள் புறப்படும் பொழுது ஆபிரகாம் வழிவிட்டு அனுப்புவதற்காக கூட போனானா. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர், அல்லேலூயா, தாம் செய்ய போகிறதை என் சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு நான் மறைப்பேனோ? ஆகினால் நான் மறைக்க மாட்டேன், அவனிடத்தில் சில உண்மைகளை சொல்ல போகிறேன் என்று சொல்லி, அன்புக்குரியவர்களே, ஆபிரகாம் இடத்துல சொன்னாரா, சோதோம் குமாராவை அழிக்க போகிறோம் என்று சொன்னார். அவளுடைய பாவம், அவளுடைய கூக்குரல் தேவ சமூகத்தில் எட்டினது. ஆகினால அதை அழிக்க போகிறோம். அது போய் அங்கே போய் அதே போல நடக்கிறதா என்று பார்த்து அதை அழித்து போட போகிறோம் என்று சொன்னார். அப்பொழுது ஆபிரகாம் திறப்பில நின்று ஜெபிக்க ஆரம்பித்தான். பிரியமானவர்கள், அவன் சொன்னா, ஒரு பட்டணத்தில் 50 நீதிமான்கள் இருந்தால் அதை அழிப்பீங்களோ? அழிக்க மாட்டேன். 40 அழிக்க மாட்டேன். 30 அழிக்க மாட்டேன். 20 அழிக்க மாட்டேன். 10 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீங்களா? அழிக்கவே மாட்டேன். ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு பட்டணத்தில் 10 பேர் இருந்தால் தேவன் அழிக்க மாட்டார், அந்த பட்டணத்துக்கு இரக்கம் செய்வார். ஒரு வீட்டில் ஒரு நீதிமான் இருந்தால் அந்த வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அன்புக்குரியவர்களே, நீங்கள் நீதிமானாய் மாற வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். ஹல்லேலூயா. இப்படி அந்த திறப்பில நின்று ஆபிரகாம் ஜெபிக்கிறான். பிரியமானவர்களே, அந்த சோதம் குமாரா பட்டணத்துல 10 நீதிமான்கள் இல்ல, 4 பேர் இருக்கிறார்கள். அது ஒன்று லோத்து, லோத்துவின் மனைவி, ஆமென், 2 பெண் பிள்ளைகள். வேதம் சொல்லுகிறது, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, ஆமென், ஹல்லேலூயா. 2 பேதுரு 2வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஆமென், வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத் அந்த சோதோமின் ஜனங்களின், குமாராவின் ஜனங்களின் அக்கிரமத்தினால் நாள்தோறும் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்துவை தேவன் ரட்சித்தார் என்று சொல்லப்படும். அந்த பட்டணத்துல 4 பேர் நீதிமான்களாய் இருந்தார்கள். அதிலே ஒருவன் லோத், அவன் மனைவி, 2 பிள்ளைகள். இவர்கள் நீதிமான்களாய் இருந்தாலும் இவர்கள் குடியிருந்த இடம் மிக அருவருப்பான இடம் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்கள், ஹல்லேலூயா. பொல்லாத பாவம் செய்கிற ஜனங்களுக்கு நடுவில் இவர்கள் குடியிருந்தார்கள். ஆமென். ஆபிரகாம் அங்கே திறப்பில நின்று ஜெபிக்கும் பொழுது 10 பேர் இல்லை என்று சொல்லி, ஆமென், அந்த தூதர்கள் பின்னும் ஆபிரகாமுடைய ஜெபத்தை கேட்கக்கூடாதபடி அவர்கள் புறப்பட்டு போய்விட்டார். சோதோமை நோக்கி போகிறார். ஆபிரகாம் நின்று கொண்டே இருக்கிறான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்துல தேவனாகிய கர்த்தர் வாதைகளை இந்த பூமிக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார். ஆமென். முதலாவது கொரோனா என்கிற வியாதி வந்தது, கொள்ளை நோய். இன்று அது போகல, அதை தொடர்ந்து வெட்டுக்கிளிகள் வருகிறது. எகிப்திலே உண்டான வாதைகளில் ஒன்று வெட்டுக்கிளி, கொள்ளை நோய். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, அது பார்வோனுடைய ராஜாவுடைய அரண்மனைக்குள்ளும் புகுந்து ராஜாவின் அரண்மனையில் இருக்கிற தலைச்சன் பிள்ளையும் கொன்று போட்டது என்று சொல்லி இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். பெரிய பெரிய தேசங்கள்ல உள்ள அரண்மனையில உள்ள, ஆமென், இத்தாலி அரண்மனையில உள்ள, ஹல்லேலூயா, கனடா அரண்மனையில உள்ள ராஜாக்களுடைய மனைவிகளுக்கும் அவர்களுக்கும் கொரோனா வியாதியினால் பாதிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். தேவனுடைய வாதை இன்றைக்கு புறப்பட்டு வருகிறது. பிரியமானவர்களே, ஒவ்வொன்றாய் வந்து கொண்டிருக்கிறது. கடைசி காலத்தில் நீங்களும் நானும் இருக்கிறோம். இந்த ஆண்டுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு தேவனாகிய கர்த்தரை உங்கள் வாயினால் அறிக்கை செய்து உங்கள் இருதயத்தில் அவரை மகிமைப்படுத்துங்க. தேவன் உங்களுடைய தேவனாய் மாறுவார். நீங்கள் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த 4 பேரும் அந்த தேசத்தில் இருக்கிறார்கள். அந்த தூதர்கள் சோதம் குமாருக்கு வருகிறார்கள். பிரியமானவர்களே,
லோத்துவின் வீட்டு பக்கம் வருகிறார்கள். லோத்துவுக்கு தெரிஞ்சிடுச்சு தூதர்கள் வருகிறார்கள் என்று சொல்லி. வேற யாருக்கும் அங்க அது விளங்கல. தூதர்கள் வருகிறார்கள் என்று சொல்லி அவனும் சொல்லுகிறான், அடியனுடைய வீட்டில் வந்து சாப்பிட்டு இளைப்பாரி நீங்கள் கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி. ஆமென். இன்று இரவு எங்க வீட்டில் தங்குங்க என்று சொல்லி. இல்லை, நாங்கள் வீதிகளில தங்க போகிறோம், இந்த தேசத்தை பார்க்க வந்தோம், இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்க்க வந்தோம், மகா கொடிய பாவங்க இருக்கிறது என்று சொல்லி தேவன் எங்களை அனுப்பி இருக்கிறார், என்ன நடக்கிறது என்று பார்த்து வாருங்கள் என்று சொல்லி, ஆகினாலே நாங்கள் வந்திருக்கிறோம், நாங்கள் வீதியிலே தங்குவோம் என்று. இல்லை இல்லை, நீங்கள் வீதியிலே தங்கக்கூடாது, எங்கள் வீட்டிலே வந்து தங்குங்கள் என்று வீட்டிற்கு அழைச்சிட்டு வந்தார். அன்புக்குரியவர்களே, அப்படி வந்த பொழுது சாயங்காலம் ஆனது. அன்புக்குரியவர்களே, அந்த ஊர் ஜனங்கள் சோதம் குமரா பட்டம் 2 ஊர் பிரியமானவர்கள். இந்த 2 பட்டணத்தார் வந்து அவன் வீட்டு வாசலில் நின்று கொண்டு வேதம் சொல்லுகிறது, வாலிபர்கள் முதல் கிழவர்கள் வரைக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது பிரியமானவர். வாலிபர் முதல் கிழவர்கள் வரைக்கும் வந்து நின்று கொண்டு அந்த தூதர்களை எங்களிடத்தில் அனுப்புங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 4வது வசனம். ஆமென். வாலிபர் முதல் கிழவர் வரைக்கும் அந்த லோத்துவின் வீட்டின் வாசல்ல வந்து நின்று கொண்டு அந்த 2 தூதர்களை அனுப்புங்கள், நாங்கள் அவர்களோடு பாவம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அவர்களோடு பாவம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களை ஓயாமல் வீட்டின் கதவை தட்டி கொண்டிருந்தார்கள் பிரியமானவர். எத்தனை பெரிய பாவம்! சோதோமின் பாவம், மகா அருவருப்பு, ஆணோடு ஆண் பாவம், பெண்ணோடு பெண் பாவம். ஹல்லேலூயா. அதையும் தாண்டி மிருகங்களோடு பாவம். இப்படிப்பட்டதான பாவத்தை செய்கிற விக்கிரக ஆராதனைக்காரன் தேவனுக்கு மிக அருவருப்பானவர். இந்த நாட்களிலும் கூட இப்படிப்பட்ட பாவத்தை செய்கிற அநேக ஜனங்கள் உண்டு. வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. 2 பேதுரு 2வது அதிகாரம் 14வது வசனம், விபச்சார மயக்கம் நிறைந்தவர்கள், பாவத்தை விட்டு ஓயாத கண்கள் உடையவர்கள். விபச்சார மயக்கத்திலே எப்பொழுதும் இருக்கிறவர்கள். ஹல்லேலூயா. விபச்சார மயக்கத்தை தூண்டி விடுவதற்கு இன்னைக்கு செல்போன்ல எத்தனையோ காரியங்கள் உண்டு, சினிமாவில உண்டு. ஆமென். எப்பொழுதும் விபச்சார மயக்கத்திலே இருக்கிறவர்கள், பாவத்தை விட்டு ஓயாத கண்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது பிரியமானவர். ஆமென். எத்தனை பெண்களை பார்த்தாலும் அத்தனை பேரையும் மனைவியாக ஆக்கி கொள்ள வேண்டும் என்கிற கண்கள், எத்தனை ஆண்களை பார்த்தாலும் அத்தனை ஆண்களையும் புருஷனாய் அடைய வேண்டும் என்று விரும்புகிற கண்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை இவர்கள் கண்களை மூடிக்கொண்டாலும் இவங்கள் இருதயத்தில் அப்படிப்பட்டதான சிந்தை. ஆமென். இப்படி பொல்லாத பாவம் தான் அந்த ஊர்ல இருந்த பாவம். இந்த கடைசி நாட்கள்ல எல்லா தேசங்களிலும் ஹல்லேலூயா மிக கொடிய பாவங்கள் நிறைந்து காணப்படுகிறது பிரியமானவர்கள். ஆமென். அக்கிரமங்கள் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. லோத்துவின் நாட்களில் நடந்தது போல இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இதுதான் கடைசி காலம், வருகையின் காலம். நீங்கள் சீக்கிரமாய் ஜாக்கிரதையாய் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய வருகையிலே காணப்படுவீர்கள். தேவன் இதே பூமியிலே ஒரு புது ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறார். புதிய பூமியை, புதிய வானத்தை கொண்டு வந்து அவர் வந்து ராஜாவாய் இருந்து உங்களை என்னை இதே பூமியில வைத்து ஆளுகை செய்ய போகிறார். அதற்காக நீங்கள் ஆயத்தமாகுங்கள் என்று இயேசு உங்களுக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, அந்த சோதோமின் ஜனங்கள், கொமோராவின் ஜனங்கள், ஆமென், வந்து ஓயாமல் கதவை தட்டி கொண்டு கதவை உடைத்து விட்டு போகலாம் என்று சொல்லி நிலை வரும் பொழுது அங்கே லோத்து கதவை திறந்து கொண்டு வெளியிலே வந்தான் பிரியமானவன். வீட்டை பூட்டிவிட்டு அவன் சொன்னான், சகோதரரை இப்படி செய்யாதிருங்கள், எங்கள் வீட்டுக்கு வந்தவர்களோடு நீங்கள் இப்படி செய்கிறது நல்லதல்ல, இது கொடிய பாவம், தயவு செய்து நீங்கள் போங்கள் என்று சொல்லி எத்தனையோ கெஞ்சி பார்த்தார்கள் பிரியமானவர். லோத்து கெஞ்சி பார்த்தார். ஆனால் அவர்களோ அவனை புறம்பாக தள்ளிவிட்டு அந்த கதவை மீண்டுமாய் உடைக்க பார்த்தார்கள், வீட்டின் கதவை. அப்பொழுது தூதர்கள் கதவை திறந்து லோத்துவை இழுத்துக்கொண்டு வீட்டிற்குள்ளே இழுத்துக்கொண்டு, ஹல்லேலூயா, சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியம், எல்லாருக்கும் குருட்டாட்டம் உண்டாகும்படி அந்த தூதர்கள் குருட்டாட்டத்தை கொண்டு வந்தார்கள். கண்ணு தெரியாம தடவிக்கிட்டு கிடந்தார்கள் பிரியமானவர்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது தூதர்கள் சொன்னார்கள், இந்த பாவத்தை இனி சகிக்க முடியாது, இந்த பொல்லாத மனுஷர்களை இனி சகிக்க முடியாது,
தேவன் இந்த பூமியை அழிக்கப் போகிறார். ஆகினாலே நீ இந்த ஊரை விட்டு நீ ஓடிப்போ, இந்த சம பூமியில் எங்கு நிற்காது, ஆமேன், பின்னிட்டு பாராது என்று சொல்லி அந்த தூதர்கள் அவனுக்கு சொன்னார்கள். பிரியமானது, வேதம் சொல்லுகிறது 19வது அதிகாரம் ஆதியாகமம் 19:15 அவர்களை துரிதப்படுத்தினார்களா. துரிதப்படுத்தி நீ ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராது, இந்த சமபூமியில் எங்கும் இல்லாது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உனக்கு சொல்லுகிறார், இந்த உலகம் பாவத்தினால் நிறைந்திருக்கிறது, ஆமேன், அக்கிரமத்தினால் நிறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. பாவத்தை விட்டு ஓயாத கண்கள், ஹல்லேலூயா, பெருமை, ஆமேன், ஹல்லேலூயா, இப்படி எத்தனையோ பாவங்களை தண்ணீரை போல குடித்துக் கொண்டிருக்கிற ஜனங்கள் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இன்றைக்கு உன்னை தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொள். உன்னுடைய இருதயத்திலும் உன்னுடைய கண்களிலும் ஹல்லேலூயா பாவம் ஆளுகை செய்யாதபடி இயேசு கிறிஸ்து பரிசுத்த வாழ்க்கையை உனக்கு கொடுக்க அவர் நல்ல தேவனாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவருடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆமேன். யோபு என்கிற ஒரு மனுஷன் சொல்லுகிறான், பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஒரு ஆமேன், என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கண்ணியோடு மனதிலே வைத்துக் கொண்டு நினைவாய் இருப்பது எப்படி? தேவனோடு உன் கண்களை உடன்படிக்கை பண்ணிக் கொள்ளுங்கள், உங்கள் இருதயத்தோடு உடன்படிக்கை பண்ணிக் கொள்ளுங்கள். தேவனாகிய ஒருத்தரையே ஆமேன் நான் சார்ந்து கொள்ளுவேன், தேவனாகிய ஒருவரையே நான் சார்ந்து கொள்வேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே. ஹல்லேலூயா. உங்கள் கண்களோடு உடன்படிக்கை பண்ணிக் கொள்ளுங்கள். ஆமேன். அன்புக்குரியவர்களே, தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த உலகத்தின் பாவங்களை விசாரிப்பதற்கு தேவன் வரப்போகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த சமபூமியில எங்கு நீ நிற்காது, நீ தீவிரமாய் ஓடி தப்பித்துக்கொள். உன்னுடைய மருமக்கள் மாதிரி யாராவது இருந்தார், அவர்களையும் அழைத்துக்கொள் என்று லோத்துவுக்கு சொன்னார்களாம். பிரியமானவர், லோத்து ஒவ்வொரு இடத்திலும் போய் கேட்கிறார், மருமக்கள் மாறில போய் கேட்கிறார். அவர்களுக்கு இவன் பரியாசம் பண்ணுகிறது போல இருந்ததாம். ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியும் தேவன் அழிக்க போகிறார். வானத்திலிருந்து அக்னி வரப்போகிறது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த ஊர் சாம்பலாக போகிறது. ஆகினால் என் மருமக்கள் மாறே என்னோடு கூட வந்து விடுங்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் வரமாட்டேன் என்று சொன்னார்கள். அவர்கள் பார்வைக்கு லோத்து பரியாசம் பண்ணுகிறது போல தெரிந்ததாம். பிரியமானவர்கள், கேட்டுக்கொண்டிருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வார்த்தைகளும் கூட உங்களுக்கு பரியாசம் பண்ணுகிறது போல தோணலாம். ஹல்லேலூயா. ஒரு நாள் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அந்த நாளிலே நீங்கள் சொல்ல போகிறீர்கள், ஐயோ, நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மறந்தேனே, என் போதகர் சொல்லை நான் கேட்க மறந்தேனே என்று சொல்லி நீங்கள் சொல்லி புலம்பும் நாட்கள், கதறும் நாட்கள் வருகிறது. ஆமேன். ஆகினாலே கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுத்து இன்றைக்கே மனம் திரும்புங்கள். இயேசு கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொள்ளும்படி 2 கரத்தையும் விரித்து உங்களுக்காய் காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 22வது வசனம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, தீவிரமாய் ஓடி தப்பித்துக்கொள் என்று சொல்லி துரிதப்படுத்தினார்கள். ஆமேன். 24வது வசனம், கர்த்தர் வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்னியையும் அனுப்பினார். ஹல்லேலூயா. கர்த்தர் வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்னியும் அனுப்பினார். பொதவென்று கந்தகமும் அக்கினியும் விழுந்தது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அவர்கள் பட்டணத்தை கடந்து போகும் பொழுது, ஆமேன், பட்டணத்தை விட்டு ஓடும் பொழுது அவர் பொறுத்திருந்தார். அவர்கள் ஓடும் நேரத்தில் வானத்திலிருந்து கந்தகத்தை அக்னியும் தேவன் கொட்டினார். அந்த ஜனங்கள் எல்லாம் நெருப்பிலே கடந்து கருகி போனார்கள், சுட்டரிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்பொழுதுதான் எனக்கு அன்பான தேவ ஜனமே, லோத்துவும் அவன் மனைவியும் அவன் 2 பிள்ளைகளை அந்த தூதர்கள் கையிலே பிடித்து கொண்டு தரவென்று இழுத்து கொண்டு ஓடினார்கள். வேதம் சொல்லுகிறது, லோத்து தாமதித்துக் கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் இந்த வேத வசனத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, நீ தாமதித்துக் கொண்டிருக்காது, நீ சீக்கிரத்திலே மனம் திரும்பும்படி ஆமேன் ஆண்டவரிடத்துல உன்னை மனம் பொருந்தி கொள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது சகேயு என்கிற மனுஷன்
அவன் காட்டு அத்தி மரத்தில் ஏறி உட்கார்ந்து இருந்தான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவனிடத்துல போய் சகேயுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா என்று சொன்ன பொழுது அவன் சீக்கிரமா இறங்கி வந்தான். பிரியமானவன், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீயும் கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படி சீக்கிரமாய் உன் நிலையிலிருந்து இறங்கி வா. உன் பாவத்திலிருந்து சீக்கிரமாய் இறங்கி வா. இயேசு கிறிஸ்து உன்னை அழைக்கிறார். அவர் உனக்கு சமாதானம் தருவார். அவர் உனக்கு சந்தோஷம் தருவார். அவர் உனக்கு நிம்மதியை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் கரங்களை பிடித்து இழுத்துக் கொண்டு ஓடினார். ஆமென். அன்புக்குரியவர்களே, அப்படி ஓடும் பொழுது அங்கே பார்த்தீர்கள் என்று சொன்னால் லோத்துவின் மனைவி திரும்ப அந்த பட்டணம் எரிகிறதை பார்த்தார். விடியற் காலம் ஆன பொழுது, ஆமென், அவர்கள் பட்டணம் சுட்டரிக்கப்படுகிறதை பார்க்க கூடாது, பின்னிட்டு பாராமல் ஓடிப்போ என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். ஆனால் லோத்துவின் மனைவியோ தூரத்திலே போய் நின்று அவள் திரும்பி பார்த்தாள். ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பாவ உலகத்தை திரும்பி பார்க்காது. பாவ உலகம், சினிமா உலகம், பாவ உலகம், ஆமென், குடிகாரர்கள் உலகம், பாவ உலகம், உபச்சாரக்காரர்களின் உலகம், ஹல்லேலூயா, பாவ உலகம், திருடர்களின் உலகம், பாவ உலகம், பரியாசக்காரர் உட்காரும் இடம், அந்த இடங்களை நீ திரும்பி பார்க்க. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவனை ரட்சித்திருக்கிறார். ஆமென். அவள் திரும்பி பார்த்தால் பிரியமானது, என்ன நினைத்து பார்த்தாள்? வேதம் சொல்லுகிறது, ஹல்லேலூயா, அவள் திரும்பி பார்த்தாள். என்ன நினைத்திருப்பாள்? ஆமென். ஐயோ, நான் கட்டின வீடு இப்படி எரிகிறது. எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டினேன். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டில் பீரோக்களை வாங்கி வைத்திருந்தேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு கிரைண்டர் மிக்சி வாங்கி வைத்திருந்தேன். எத்தனை கஷ்டப்பட்டு ஏசி வாங்கி வைத்திருந்தேன். இப்பதானே நான் வாங்கி வைத்திருந்தேன். நகைகளை வைத்திருக்கிறேனே, எல்லாம் இப்ப எரிகிறதே என்று சொல்லி அவள் திரும்பி பார்த்திருக்க கூடும். பிரியமானவர்கள், ஆமென். கொல்லாத உலகத்தை நீ திரும்பி பார்க்காது. அவைகளெல்லாம் அழிந்து போகும். ஆமென். வானமும் பூமியும் அழிந்து போகும். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளோ ஒரு நாளும் அழிந்து போகாது. இப்படியாக அவள் திரும்பி பார்த்தால் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆமென், உப்பு தூணாய் மாறிப்போனாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவள் திரும்பி பார்த்த உடனே, ஆமென், உப்பு தூணாய் மாறிப்போனாள். அன்புக்குரியவர்களே, 26வது வசனம் 19-26 சொல்லுகிறது, லோத்துவின் மனைவி எண்ணிட்டு பார்த்து உப்பு தூணாய் மாறி போனார். ஆமென். அவளை விட்டுவிட்டு 2 குமாரத்திகளும் லோத்துவும் 3 பேரும் ஓடி போனார்கள். பிரியமான, ஓடி போய் ஒரு மலை குகையிலே அவர்கள் போய் தங்கினார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, இப்பொழுதுதான் தேவனாகிய கர்த்தர் அவர்களை விடுவித்திருந்தார். ஆனால் இந்த சோதோமின் பாவத்தை, ஹல்லேலூயா, இந்த சோதோமின் அக்கிரமத்தை, ஆமென், அவருடைய பிள்ளைகள் கற்றுக்கொண்டிருந்தபடியினால் பாவம் அவர்களை மேற்கொண்டது. பிரியமானவர், அன்புக்குரியவர்களே, பாவம் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கக்கூடாது. அக்கிரமம் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கக்கூடாது. அசுத்தம் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கக்கூடாது. ஆமென். பரிசுத்தமான இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துல அவருடைய கிருபையினாலே, அவருடைய இரக்கத்தினாலே வாழ்ந்திருக்கும்படி தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர் உங்களுக்கு நன்மைகளை செய்வார். ஆமென். அவள் உப்பு தூணாய் மாறி போனால். பிரியமானவர், ஹல்லேலூயா. லோத்துவின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாய் மாறினார். இன்றைக்கும் கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு, ஆமென், அவருக்காய் நீதிமானாய் வாழ்ந்த தேவ பிள்ளைகள், நீங்கள் திரும்பி பார்க்காதபடி இயேசுவையே பார்க்கும்படி. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் எப்பொழுதும் அவரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஆமென். அப்படி நீங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் இந்த உலகத்தின் பாவத்திற்கு தப்பித்துக் கொள்ள முடியும். பிரியமானவர், அவர்கள் நீதிமானாய் இருந்தாலும் அந்த பட்டணத்திற்கு தப்பிக்கப்பட்டாலும் திரும்பி பார்த்து அவள் உப்பு தூணாய் மாறி போனார். அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். நாம் திரும்பி பார்க்காதபடி, ஆமென், கடைசி வரைக்கும் முடிவு வரைந்தும் ஓடி இந்த ஓட்டத்தை முடிக்க தேவன் நமக்கு உதவி செய்வார். உங்கள் எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிறீர்கள்? எத்தனை பேர் உங்கள் இருதயத்தில் இதை பதித்திருக்கிறீர்கள்? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க?
இப்பொழுது கண்களை மூடுங்க, உங்களுக்காய் ஜெபிக்க போகிறேன். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் தேவாதி தேவனே, நீர் பெரியவர், நீர் நல்லவர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களிலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காய் ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய வருகையிலே காணப்படும்படி ஆண்டவரே, இந்த பொல்லாத உலகத்தை திரும்பி பார்க்காமல் உம்முடைய கர்த்தாவே கிருபையினாலே உம்முடைய இரக்கத்தினாலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள இவர்களுக்கு உதவி செய்வீராக. உடைய சமாதானம் மகிழ்ச்சியும் காணும்படி செய்யுங்க ஆண்டவரே. துக்கத்தோடு துயரத்தோடு கலக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் விடுதலை தருவீராக. அதிசயங்கள் நடக்கட்டும். தேசங்களுக்காய் ஜெபிக்கிறேன். தேவரீர் ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த கொரோனா வியாதினால் மடிந்து கொண்டிருக்கிற ஜனங்களை கர்த்தர் விடுவியும் ஆண்டவரே. உடைய பரிசுத்த கரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அன்புக்குரியவர்களே, உங்களுக்காய் ஜெபித்திருக்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். சந்தோஷமாயிருங்க. கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார். நன்றி.